உளவியல். உளவியல் கல்வி உளவியலும் தன்மையும் வரம்பும். உளவியல் அல்லது மனவியல். உளவியல் சைக்காலஜி என்னும் சொல்லி எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கம். சைக்காலஜி உளவியல் என்ற சொல்லில் உள்ள லக்கி சைக்கோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் உயிர். சைக்காலஜி என்ற கிரேக்க மொழி சொல்லில் உள்ள லோக்கஸ் என்ற சொல்லில் பொருள் அறிவியல். ஆரம்ப காலத்தில் உளவியல் என்பது எந்த இயலை ஆராய்வதாக கருதப்பட்டது? ஆன்மா, மனம். ஏ மற்றும் பி சரி. மனிதனின் புதிய கல்விக் கொள்கை ஆயத்து அவை எங்கனம் சிந்தனை ஓட்டங்கள் தொடர்பு கொண்டுள்ளன என்றும் சுற்றுச்சூழல் ஏற்பாடு நிகழ்வுகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன என்பது விளக்குவது. உளவியல். உளவியல் இயக்குகளாக அமைவது எது? அனைத்தும் சரியானவை. மனித நடத்தை விவரித்தல், விளக்குதல், முன்கூட்டியே கணித்தல், கட்டுப்படுத்துதல் அல்லது மாற்றி அமைத்தல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். மனம் கீழ்கண்ட எந்த நிலையில் இயங்குகிறது? சிந்தித்து உணர்தல், புறச் செயல்களை தூண்டுதல். அனைத்தும் சரி. மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும்போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன என்று ஹார்பிக் கொள்கை மூலம் வலியுறுத்தியவர் வில்லியம் மக்டூகல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. டிச்னரின் வடிவமைப்பு கோட்பாட்டின்படி மனம் அறிவுசார் இயக்கமுடையது. வடிவமைப்பு கோட்பாட்டினை கூறுகளாக புலனுணர்ச்சி உணர்வுகள், மனபிம்பங்கள் அமைகின்றன. மன இயக்கத்தில் வடிவமைப்பு தன்மையும் அறிய அகநோக்கு முறையே ஏற்புடையது. இவற்றுள் 1, 2 மற்றும் 3 சரி. டிச்னரின் வடிவமைப்பு கோட்பாட்டின்படி மனம் அறிவுசார் இயக்கமுடையது. உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதாகும். ஏ மற்றும் பி சரி. உளவியலை நடத்தையியல் பிஹேவியர்ஸ் என்று குறிப்பிட்டவர். அனைத்தும் சரியானவை. ஜே.பி. வாட்சன் மற்றும் டோல்மன். ஹாப் மற்றும் கத்தரே, ஸ்கின்னர். அனைத்தும் சரியானவை. சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் ஜே.பி. வாட்சன். கீழ்கண்டவற்றை வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. மரபு கொள்கையை வாட்சன் ஏற்றுக்கொள்வதில்லை. வாட்சன் சூழ்நிலை மனிதன் உருவாக்குகிறது என்றார். நடத்தையின் வாதிகள் மக்டூகல் இயல்பூக்க கொள்கையும் மறுத்தார். பயல், பாலுணர்வு, செக்ஸ், கூடி வாழ்தல் ஆகிய இயல்பூக்கங்களை நாம் அவற்றின் வழியே செயல்பட விடுவதில்லை என்றும் அவற்றை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்துகிறோம் என்று கூறியவர் பர்னார்ட். சூழ்நிலையே ஒருவனுடைய நடத்தையை மாற்றத்திற்கு பெரும் காரணமாகின்றவர் பர்னார்ட். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. நடத்தை கோட்பாட்டினர் மனித நடத்தையை மறுவினை வாயிலாக தெளிவறுத்தினர். நடத்தை கோட்பாட்டில் ஒவ்வொரு தூண்டுதலும் ஒரு துலங்கல் உண்டு என்று வழிபட்டனர். நடத்தை கோட்பாட்டினர் தூண்டல் துலங்கல் இடையே நடத்தை என்று வாதிட்டவர். இவற்றுள் நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் குழுகை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை உருவான ஆண்டு 1912. எதனையும் தனித்தனி பாகங்களாக பார்க்காது முழுமையாக பார்க்க
வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திய கோட்பாடு முழுமை காட்சி கோட்பாடு. கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லின் பொருள் உருவம், வடிவம். காட்சி பொருள்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று எதற்கு விளக்கமளிக்கப்படுகிறது? கெஸ்டால்ட் கோட்பாடு மனித நடத்தையை புலன்காட்சி அடிப்படையில் அமைகிறதென்றும், புலன்காட்சி பெற சிந்தனையும் அறிவுத்திறனும் அவசியம் என்று வாதிடுபவர்கள் முழுமை காட்சி கோட்பாட்டினர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிபு காரணம். துணிபு ஒரே தூண்டல் எல்லோரிடம் ஒரே வகையான துலங்களை ஏற்படுத்துவதில்லை. அவரவர் அனுபவத்துக்கு ஏற்ப துலங்களை வெளிப்படுத்துகின்றனர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். உலக பகுப்பு கோட்பாட்டை சைக்காலஜிஸ்ட் நிறுவியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். மனிதனுடைய நடத்தையை நிர்ணயிப்பதில் அவனுடைய அடிமன ஆழ்த்தி அமைந்திருக்கும் நனவிலி மனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் கோட்பாடு உளப்பகுப்பு கோட்பாடு. ஆளுமை நிகழ்வு நடத்தை கோளாறு உள்ளோரை அறிதுயில் நிலைக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய நனவிலி மனத்தின் மூலம் வெளிப்படுவனவற்றை கொண்டு குணப்படுத்தியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃப்ராய்டிடமிருந்து பிரிந்து சென்று தனிநபர் உளவியலை தோற்றுவித்தவர் ஆட்லர். ஃப்ராய்டிடமிருந்து பிரிந்து சென்று பருப்பு உளவியலை தோற்றுவித்தவர் யூங். மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தியவர் கார்ல் ரோசஸ் மாஸ்லோ. ஏ மற்றும் பி சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிபு காரணம். உயிர் சமூகவியல் பயோசோஷியல் சயின்ஸ் எந்த அந்தஸ்தை உளவியல் பெற்றிருக்கிறது? இன்று உளவியல் என்ற மனித நடத்தையும் அனுபவங்களையும் ஆராயும் அறிவியலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும். மனித நடத்தை என்பது எத்தனை கூறுகளை கொண்டது? 2. மனித நடத்தை கூறுகளில் நனவு அனுபவங்களில் இருந்து கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கீழ் வருபவை எவை? மனித நடத்தை கூறுகளில் நனவு அனுபவங்களிலிருந்து கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கீழ் வருபவை எவை? காயமடைதல், பொருள் வாங்குதல். சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல், சிலரிடம் உடனடி நட்பு கொள்ளுதல் போன்றவை நனவிலி அனுபவங்கள். உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் E.H. வெப்பர். புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை ஆராய்ந்து வெப்பர் விதியை உருவாக்கியவர் G.T. ஃபெஷ்னர். உள இயற்பியல் சைக்காலஜிஸ்ட் என்ற நூலை இயற்றியவர் G.T. ஃபெஷ்னர். வெப்பரின் ஆய்வை செம்மைப்படுத்தி புறத்தூண்டுதல்களுக்கும் புலனுணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் G.T. ஃபெஷ்னர். ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர் வில்லியம் உண்ட். கவனம், எதிர்வினை, நேரம், நினைவிருத்தலில் தொடர்புபடுத்துதல், எழுச்சி போன்றவற்றின் பங்கு ஆகியவற்றை ஆராய்ந்தவர் வில்லியம் ஒண்ட்.
புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கல்டன். தனிநபர் வேறுபாடுகளை பார்வைத்திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றில் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் கல்டன். கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருந்தாத இணையை கண்டுபிடி. அல்ஃபீல்டு பினெட் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல். கீழ்கண்ட இணையில் உள்ள சரியான இணையை தேர்வு செய்க. அனைத்தும் சரியானவை. அல்ஃபீல்டு பினெட் நுண்ணறிவு சோதனை, ஸ்கின்னர் கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தம், வயது வந்தோருக்கு விஸ்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். உளவியல் முறை மெத்தட் ஆஃப் சைக்காலஜி. கீழ்கண்ட உளவியல் முறையில் மிகவும் பண்டைய முறை எது? அகநோக்கு முறை. கீழ்கண்ட எந்த உளவியல் முறையில் மனமே ஆய்வுக்கூடமாக உள்ளது? அகநோக்கு முறை. ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தாலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டதை பகுத்தாய்ந்து வகைப்படுத்தும் அகநோக்கு முறையாகும் என்று கூறியவர் உண்ட். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. திரைப்படம் ஒன்றை பார்த்து புற உற்றுநோக்கு ஆகும். திரைப்படம் ஒன்றை பார்த்ததை மனதால் எண்ணி பார்ப்பது அகநோக்கு முறையாகும். முன்னர் நிகழ்ந்த அனுபவங்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு மட்டுமே அகநோக்கு முறை பயன்படுத்தி. இவற்றுள் அகநோக்கு முறையின் நிறையாக எதனை குறிப்பிடலாம்? இது ஓர் எளிய முறை. ஒருவனது புலனுணர்ச்சிகள், அவற்றுள் தோன்றும் மனபிம்பங்கள், பிம்பங்களின் முதலியவற்றை ஆராய அகநோக்கு முறையே சிறந்தது. வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் ஆய்வு முறையாக முதலில் தோன்றியது அகநோக்கு முறை ஆகும். அனைத்தும் சரியானவை. மனச் செயல்பாடுகள் பற்றி அறியவும் விதிகளை உருவாக்கவும் சிறந்த முறை எது? அகநோக்கு முறை. உற்றுநோக்கல் முறை. பிறரது நடத்தையினை கூர்ந்து கவனித்தறிதல் உற்றுநோக்கல் முறை. மாணவர்களது இயல்புகளை அறிவதற்கும் திரண்பதற்குமான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் கீழ்கண்ட எந்த முறையினை பயன்படுத்துகிறார்? உற்றுநோக்கல் முறை. குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்னென்ன நடத்தைகள் வெளியிடப்படுகின்றன? உற்றுநோக்கல் என்று ஆராய்தல் பயன்படுத்தும் முறை உற்றுநோக்கல் முறை. அப்சர்வேஷன் மெத்தட். உற்றுநோக்கல் முறையை பயன்படுத்தும் போது அதில் எத்தனை வித செயல்நிலைகள் இடம்பெறுகின்றன? 4. வாழ்க்கை துணுக்கு முறை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. வாழ்க்கை துணுக்கு முறை 1 மற்றும் 2 சரி. வாழ்க்கை துணுக்கு முறையும் உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்புடையது. வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் வாழ்க்கை துணுக்கு முறை எனப்படும். கன ஆய்வு முறை. ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையாக சூழ்நிலையில் உற்றுநோக்கி ஆராய்தல் கன ஆய்வு முறை எனப்படும். சமூக உளவியல், கல்வி உளவியலும் கீழ்கண்ட எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? கள ஆய்வு முறை. ஒரு தொழிற்சாலையில் எழுந்த வேலை நிறுத்தத்தை அங்கு சென்று உற்றுநோக்கி ஆராய்தல் கீழ்கண்ட எந்த ஆய்வு முறைக்கு எடுத்துக்காட்டு? கள ஆய்வு முறை. வினா வரிசையில் தர அளவு கோல்கள், குறியீடு, பட்டியல்கள் போன்றவை எந்த ஆய்வு முறையில் பயன்படுத்தப்படுகிறது? கள ஆய்வு முறை. பரிசோதனை முறை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரியானவை. பரிசோதனை என்பது கட்டுப்பாட்டுள்ள உற்றுநோக்கல் என கூறலாம். ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளின் சரிபார்த்தலுக்கான ஒரு ஆராய்ச்சியால் முயன்று
திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நிலைய பரிசோதனையாகும். பரிசோதனை முறை காரண காரிய தொடர்பை குறிப்பதாக பெரும்பாலும் இருக்கும். முதலில் உளவியல் ஆய்வுக்கூடம் ஒன்றை ஜெர்மனியில் லிப்சிக் நகரில் உண்ட் என்பவர் தொடங்கிய ஆண்டு 1879. ஒருவனது வேலைத்திறன் கவனச்சிதைவால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை ஆராய பயன்படும் முறை பரிசோதனை முறை. எல்லா அறிவியற் கலைகளுக்கும் எந்த ஆய்வு முறை முக்கியமானதாகும்? பரிசோதனை முறை. கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என்று நிரூபிப்பதற்கு ஏற்ற துல்லியமான முறை எது? பரிசோதனை முறை. வளர்ச்சி ஆய்வு முறை. குழந்தை பருவம் முதல் முதிர்ச்சி அவனுடைய பண்புகளும் நடத்தைகளும் எப்படி வளர்ச்சி அடைகின்றன என்பதை அறிய பயன்படும் முறை வளர்ச்சி ஆய்வு முறை. வளர்ச்சி முறை எத்தனை வகைப்படும்? 2. வளர்ச்சி முறையின் சரியான வகை எது? நீளாய்வு முறை, குறுக்கு ஆய்வு முறை. ஒரே வளர்ச்சியின்படி நிலையில் உள்ள பல குழந்தைகள் தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீள் ஆய்வு முறை. ஒரே வளர்ச்சிப்படி நிலையில் உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீள் ஆய்வு முறை. பல வளர்ச்சி நிலைகளிலிருந்து நடத்தையை கவனித்து ஒப்பு நோக்கல் குறுக்கு ஆய்வு முறை. குழந்தைகளின் வயது அதிகரிக்க விளையாட்டுகளில் சமூக செல்வாக்கு அதிகரிக்கிறது என்று குறிப்பிடும் ஆய்வு எது? குறுக்கு ஆய்வு முறை. தனியால் ஆய்வு முறை. தனிநபர் ஒருவரிடம் காணப்படும் பிரச்சனைக்குரிய நடத்தைகளுக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அதற்கான தீர்வினை பரிந்துரைக்கும் ஆய்வுமுறை தனியார் ஆய்வுமுறை. தனிநபர் அல்லது நிறுவனத்தின் குறிப்பிட்ட பிரச்சனையை ஆய்வு செய்து குறைதீர் நடவடிக்கை பரிந்துரைப்பதற்கு அதிகம் பயன்படுத்தும் முறை தனியார் ஆய்வுமுறை. கீழ்கண்ட எந்த முறையை மருத்துவ முறை கிளினிக்கல் மெத்தட் என்று குறிப்பிடுகிறார்? கீழ்கண்ட எந்த முறையை மருத்துவ முறை கிளினிக்கல் மெத்தட் என்று குறிப்பிடுவர்? தனியால் ஆய்வு முறை. கீழ்கண்ட எந்த பிரச்சனையை தனியால் ஆய்வு முறை மூலம் போக்க முடியும்? பள்ளி மாணாக்கர் சிலரிடம் காணப்படும் நெறி பிழற்வு, கல்வியின் பின்தங்கியிருக்கும் மற்றும் பள்ளிகளுக்கு காலம் தாழ்ந்து வருதல், பிற மாணவர்களுடன் சீண்டு கொண்டிருத்தல் மற்றும் வகுப்பறையில் கவனமின்மை அனைத்தும் சரியானவை. பிற மாணவர்களோடு கூடிய பழகாமல் ஒதுங்கி இருத்தல், தொட்டதற்கெல்லாம் பொய் பேசுதல் போன்ற பிரச்சனைகளை போக்க பயன்படும் ஆய்வு முறை தனியால் ஆய்வு முறை. ஆசிரியரிடமிடம் பணிவுடன் நடந்து கொள்ளாமையை எந்த ஆய்வு மூலம் போக்க முடியும்? தனியால் ஆய்வு முறை. திறமையாக செயல்படும் நிறுவனத்தையும் மீத்திறம் பெற்று விளங்குபவரையும் விரிவாக ஆராய்ந்து அதனை மற்ற நிறுவனங்களுக்கு நபர்களுக்கும் வழிகாட்ட பயன்படும் முறை தனியால் ஆய்வு முறை. எந்த முறை தனியால் ஆய்வு முறை என்று அழைக்கப்படுகிறது? தனியால் ஆய்வு முறை. கீழ்கண்டவற்றுள் யாரை தனியலகு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம்? மிக உயர் அடைவினையுடையோர், தன் திறமைக்கு குறைவாக செயல்படுவோர், நடத்தை கோளாறு உடைய மாணவர் மற்றும் வகுப்பில் மற்ற மாணவர்களுக்கு முன்னே விளங்குவோர் அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த ஆய்வை நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை? தனியலகு ஆய்வு. தனியால் ஆய்வில் இடம்பெறும் படிநிலை எது? பிரச்சனைக்குரிய அலகை தெரிவு செய்தல்,
தேர்ந்தெடுத்த அலகு குறித்து தகவல்களை பல்வேறு வழிகளில் திரட்டுதல், பிரச்சனைக்கான காரணங்களை ஊகித்தல் அனைத்தும் சரியானவை. தனியார் ஆய்வில் இடம்பெற்ற படிநிலைகள். பிரச்சனைக்குரிய அலகை தேர்வு செய்து கீழ்கண்ட எதை தேர்வு செய்யலாம்? வன்முறையில் ஈடுபடும் மாணவர், வகுப்பில் சதா பேசிக்கொண்டிருக்கும் மாணவர், பள்ளி நடவடிக்கையில் எதிலும் ஈடுபட காண்பிக்காத மாணவர், மாணவர் தேர்ச்சி விகிதம் மிகவும் குறைந்து காணப்படும் பள்ளி, நலிவுற்ற தொழிற்சாலை அனைத்தும் சரியானவை. வன்முறையில் மாணவன் ஈடுபடுவதற்கான காரணங்கள் கீழ்கண்டவற்றுள் எது தெளிவாக்க உதவுகிறது? அனைத்தும் சரியான. விதவை தாயால் வளர்க்கப்பட்ட குழந்தை, பள்ளி படிப்பில் நாட்டமின்மை, மோசமான நண்பர்களின் சுவாகவாசம், குடும்பத்தில் வறுமையான சூழ்நிலை, அளவுக்கு அதிகமான பணப்பழக்கம். தனியார் ஆய்வின் இறுதிப்படி எது? தொடர்பணி. பிரச்சனைக்குரிய மாணவனிடம் தனி கவனம் செலுத்தி அவரது பிரச்சனைகளை காரணத்தை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பிரச்சனைக்கான தீர்வை பரிந்துரைப்பது தனியார் ஆய்வு முறை. மனிதவள இழப்பை தவிர்த்தல் எது முக்கிய பங்காற்றுகிறது? தனியார் ஆய்வு முறை. உதவி தேவைப்படும் மாணவனை பற்றி ஆசிரியர் முழுமையாக அறிந்திருக்க உதவுவது தனியார் ஆய்வு முறை. இன்று உளவியலும் சமூகவியலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் முறை வினாவரிசை முறை. வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். வினாவரிசையை கீழ்கண்ட எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம்? அனைத்தும். குறுகிய காலத்துக்குள் பல வினாக்களுக்கு விடை பெற வேண்டிய நிலைமை, ஆராய்ச்சிக்கு உதவக்கூடிய நேரடியான அணுக இயலாத நிலைமை, தனி மனிதர்களை ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட வேண்டிய நிலைமை அனைத்தும் சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. குழுக்களை ஒப்பிட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் வினாவரிசை முறையை பயன்படுத்துதல். ஆளுமை வினாவரிசையை, மனப்பான்மையை வினாவரிசையாக போன்ற வினாவரிசையில் இன்று உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்துகின்றன. வாக்கெடுப்பு என்பது வினாவரிசை முறையின் ஒரு வகையே ஆகும். இவற்றுள் வேற்றுமை முறை தனித்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நிலையை ஆய்வாளர்கள் எந்த முறையினை பயன்படுத்துவர்? வேற்றுமை முறை. ஆராயப்படும் பிரச்சனையில் நமது குறுக்கீடு இன்றி இயற்கையாகவே காணப்படும் இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுப்பது வேற்றுமை முறை. உளவியலின் பிரிவுகள். எல்லா உளவியலும் பிரிவுகளும் அடிப்படையாக பொதுவான கருத்துக்கள் பற்றியது. பொது உளவியல். முதிர்ச்சி அடைந்த சாதாரணமான மனிதர்கள் நடத்தைகளை விவரிப்பது பொது உளவியல். பொது உளவியல் பிரிவில் அடங்கியவை புலன்காட்சி, மன உணர்ச்சி எழுச்சிகளும், ஊக்குவித்தல், கற்றல், சிந்தித்தல் அனைத்தும் சரியானவை. தனியார் வேற்றுமைகளின் தன்மை, அவற்றின் அளவு, அவை தோன்ற காரணங்கள் போன்றவற்றை ஆராய்வது பொது உளவியல். குழந்தையின் வளர்ச்சியில் அதன் மரபு நிலை, சூழ்நிலை ஆகியவற்றின் பங்கு, குழந்தைகளிடம் காணப்படும் திறன்கள் போன்றவற்றை ஆராயும் மனவியற் பிரிவு குழந்தை உளவியல். நரம்பு நோய்கள், உளத்தடுமாற்றங்கள் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் அசாதாரண நடத்தையை விளக்கும் நெறிப்பிழல் உளவியல். மனமருத்துவவியலுடன் இணைந்த உளவியல் பிரிவு எது? நெறிப்பிழல் உளவியல்.
பிரைட்டின் உலகப் பகுப்பு கீழ்க்கண்ட எந்த உளவியல் பிரிவுக்கு பெரிதும் உதவியது? நெறிப்பியல் உளவியல்.